அண்ணாமலை அவர்கள் வந்து பேசப்பட்டது வந்து பெரிதும் பேசப்பட்டது. அதில என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அவர்களுக்குன்னே புதிய ஒரு பதவி ஒண்ணு குடுத்து, தமிழகம் முழுவதுமே தேர்தலுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சு பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதா சொல்லுது. என்னுடைய 6 தொகுதி எனக்கு குடுத்திருந்தாங்க. எனக்கு தனிப்பட்ட முறை காரணம் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும், என்ன அஜெண்டாவோட இப்ப செயல்பட போகுது என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு ம். கேள்விய கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த விஷயம் சொல்லியிருந்தாப்ல. இது உண்மையா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல தகவலா? அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயே கூட சொல்றாங்க, "நீங்க அண்ணாமலை மேல கோவமா பேசுறீங்க. நீங்க அண்ணாமலை" கிடையவே கிடையாது. நான் பொதுவான விமர்சனம் வைக்கிறேன். பாஜகல வந்த தலைவர்கள்ல அண்ணாமலை மாரி ஒரு வேகமான தலைவரை நான் பார்க்கவில்லை. ஆமா. பல தடவ பேசியிருக்கோம். அண்ணாமலை போல் டேட்டா வச்சு பேசுற தலைவரை நான் பார்க்கவில்லை. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்ற மாதிரி, அடிக்கடி. உன்னுடைய இதுனா என்னுடைய இதும் அப்படிதான் இருக்கும்னு சொல்றத இளைஞர்கள் ரசித்தார்கள். அண்ணாமலை மூவ் பண்றாரு. அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை தவிர்க்க வேண்டிய அண்ணாமலையிடம் பலகீனத்தையும் நான் சுட்டி காமிச்சு தான் ஆகணும். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அண்ணாமலை தனக்காக சில விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை தாண்டி தன்னுடைய இதை மேம்படுத்துறது, அ இப்போ வரைக்கும் வார் ரூம் வச்சிருந்தாரு. ம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுடைய பாஜக வளர்றதுக்கு பலகீனம். பாஜக நல்ல ஒரு இத நோக்கி நகரணும். அடுத்த இத நோக்கி நகரணும்னா, அது கட்சி ரீதியாகவும் பல விஷயங்கள்ல போணும். நான் ஒரு வேகத்துல இருக்கேன். அதுக்கு எல்லாரும் ஓடி வரணும். எனக்கு பிடிக்காதவனெல்லாம் நான் ஒரு மாரி ஹேண்டில் பண்ணுவேன். அதெல்லாம் தலைமை பண்பு கிடையாது. தலைமை பண்புன்றது பலகீனமா இருக்கிறவங்களையும் தயார்படுத்தணும். இதையும் பண்ணணும். பழிவாங்குற உணர்ச்சி இருக்கக்கூடாது. கண்டிப்பா. தன்னை முன்னிலைப்படுத்துறதுன்றது கட்சியை வளர்ச்சிக்காக தன்னை முன்னிலைப்படுத்தலாம். இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால இப்பவும் அண்ணாமலை அந்த தவறை செய்கிறாரோன்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா, நல்லா ஜெல்லாகி போய்க்கிட்டு இருக்கு. இவங்களால குறையே சொல்ல முடியாத அளவுக்கு அங்க போய்க்கிட்டு போயிட்டு இருக்கு. இருக்கு. ஆமா. இப்ப இவரு தீனி போடுறாரு. கண்டிப்பா. நீங்க சொல்ல வேண்டியத கட்சிக்குள்ள சொல்லணும். ஆமா. 6 தொகுதியில என்னால பண்ண முடியாது. அது எப்படி வெளிய தெரிய வரும்? கட்சிக்குள்ள கூப்பிட்டு கண்டிச்சா தான் தெரிய வரும். நீங்க கட்சிக்குள்ளேயே சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போகுது. அத ஏன் நீங்க மீட்டிங் போட்டு சொல்றீங்க? ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இது மாரி தெரியுது. அட்டென்ஷன் சீக்கிங். அதுதான் பிரச்சனை. அண்ணாமலைட்ட பிரச்சனையே அட்டென்ஷன் சீக்கிங். அது பலமும், பலகீனமும். பலவீனமும். எப்படி ஜெயலலிதா சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய கோபம் அந்த அவங்க கட்சி கைக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறது அவங்களுடைய பலம். அதுவே பலகீனம்ன்னுவாங்க. ஆனா பலம் தான் அதிகமா வெளிப்பட்டது. வெற்றி பெற்று. ஏன்னா அவங்க வந்து பல இடங்கள்ல ஒரு ஜனநாயகத்த இது பண்ண எடப்பாடிட்ட கூட அது இல்ல. "வெளிய போறியா? வா. குழு. ஃபோட்டோ எடு. போடு. போடு. ஓரம் போயிரு போ" அவ்வளதான். அது ஒரு ராஜதந்திரம். அந்த மாரி இன்னைக்கு இருக்கிற வீரப்பேசுற ராஜகண்ணப்பன் வந்து பல பேரு ஓடி போயிட்டு மறுபடியும் ஓடி வந்து எப்படிலாம் மறுபடியும் ஓடி போனான். வீரப்பனையே மண்டியிட வச்சது ஜெயலலிதாவுடைய ராஜதந்திரம். ஆமா. அந்த ஒரு தன்மை தலைமை பண்புக்கு இருக்கணும்.